உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவரு இருக்கிற இடத்த நீங்க அடைஞ்சதுமே பகல் நேரம் இரவா மாறும். அதுதான் நீங்க அவரை சந்திக்கிறதுக்கான அறிகுறி. அந்த தம்புரா ராட்சசனை பார்த்து உங்க பிரச்சனைகளை சொல்லி உதவிய கேளுங்க. சரிங்கய்யா. புரியுது அத்த. இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் எப்படி இங்க வந்துருவாரு. அது வரைக்கும் காத்திருப்போம். குணி சக்கரவர்த்தி விண்ணுலகத்தில இருந்து வந்திருக்கிற மாதிரி வந்திருக்காரு. என்ன காரணத்துக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க? என்ன தேடி வந்தவங்களுக்கு, என்ன சரணடைஞ்சவங்களுக்கு எப்பவுமே உதவி செஞ்சுதான் பழக்கம். ஐயோ தெய்வமே. ஓம் ரீம் ரீம் சிம் பம் பம். இதுதான் காலக்கோட்டு விஷம். போங்கக்கா. இந்த விஷம் உன் கையில இருக்கிற வரைக்கும் யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாது. எப்பேற்பட்ட ஆத்மாவும் இந்த காலக்கோட்டு விஷம் பக்கத்துல இருக்கும்போது நெருங்கவே யோசிக்கும். புரியுதுங்க. ரொம்ப நன்றிங்க சாமி. காலக்கோட்டு விஷத்துல ஒரு சொட்டு அந்த ராணி வயித்துக்குள்ள போனாலும் அவ வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தை அழிஞ்சிடும். ஐயோ சந்தோஷமா இருக்கு. ஐயோ அப்போ பொம்மி நீங்க இங்க இருந்து போகும்போது உங்களை கொல்றதுக்கு அந்த பொம்மியோட ஆவி வந்தா கூட இந்த விஷத்தை அவ மேல தெளிச்சு விடுங்க. பொம்மியோட ஆவி உங்க பக்கத்துல கூட நெருங்காது. அப்படியா? ஏயா இத தெளிக்கிறது இருக்கட்டும். அப்போ நீங்க எங்களுக்காக வந்து சண்டை போட்டு அந்த பொம்மி ஆவிய அழிக்க மாட்டீங்களா? ஐயோ ஏண்டா இப்படி பண்ற மரமண்ட? இல்ல மாமா, டவுட். இந்த மாதிரி சிறுவலத்தனமான விளையாட்டுக்கெல்லாம் நேரடியா வந்து என் சக்தியை பயன்படுத்த அவசியமே இல்ல. சரி. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி பொம்மி ஆவி கிடையாது. அது கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கும். நான் ஒருத்தரை எதிர்த்து சண்டை செய்யணும்னா முதல்ல எனக்கு தகுதியான எதிரியா இருக்கணும். சாதாரண ஆவியோட அட்டுழியத்துக்கெல்லாம் நான் கொடுத்த இந்த விஷயமே போதும். சரிங்கய்யா, நன்றியா. அக்கா, அந்த ஆளு இருந்த வரைக்கும் இந்த இடமே இருட்டா இருந்துச்சுல்ல, அந்த ஆள் போன அடுத்த செகண்டே வெளிச்சமா மாறிடுச்சேக்கா. ஷோ, இப்ப அதுவா பிரச்சனை? இனிமே அந்த பொம்மி ஆவி நமக்கு முன்னாடி வந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம கிட்ட மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு. சரி வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. ஐயா வணக்கங்க ஐயா. நல்ல வேளைமா, உனக்காவது நான் கண்ணுக்கு தெரியுறேனே. எல்லாரும்
நான் இருக்கேனா இல்லையான்னு கண்ணுக்கு தெரிய மாட்டேன்னு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. புரியாம பேசுறதையே பொழப்பா வச்சுன்னு இருக்கிறீங்க. நான் என்ன பண்ணிட்டோம்? அப்புறம் உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சே. அப்படிதான் எல்லாருமே சொல்றாங்க. எது எப்படியோ வர வேண்டிய நேரத்துக்கு சரியா வந்துருவேன். அதான் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த கதையா வந்துகிறீங்களே. தெய்வம் நினைக்கிறவங்களுக்கு தெய்வம், கல்லுன்னு நினைக்கிறவங்களுக்கு கல்லு. சரி, என்ன விஷயம் சொல்லு. 6வது கால பூஜையை நடத்தி முடிகிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க ஐயா. அதுக்கப்பால பொம்மி அக்காவும் ஒரு வழியா வந்துச்சு. அது உங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்றியேம்மா. எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். எங்க இருந்து பாத்தீங்க ஐயா? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. ஐயோ, இவராண்டு வந்து மாட்டினோ. ஐயா, இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு. இப்ப நிம்மதியா இருக்கிறேன் ஐயா. ராணி, சில விஷயங்களை நாம முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு முடிவுல எப்போதுமே ஒரு ஆரம்பம் இருக்கும். என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலையே. எல்லா ஆரம்பத்துக்குமே ஒரு முடிவு இருக்கு. எல்லா முடிவுலயும் ஒரு ஆரம்பம் இருக்கு. ஐயோ ஐயா, மண்டைய சூடாகுது ஐயா. இன்னும் எதுன்னு கொஞ்சம் நேரடியா சொல்லுங்களேன். சுத்தி வச்செல்லாம் சொல்லாதீங்க. மீன் உடலை விட்டு வெளியே வந்த பொம்மியோட ஆவிக்கு இனிமேதான் சத்திய சோதனையே நடக்க போகுது. அத சொல்லணும்னு தான் நானே உன்னை சந்திக்க வந்தேன் ராணி. ஐயா, என்னங்க ஐயா என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இன்னும் எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ஐயா. உங்க 4 பேருக்கும் அணு அணுவா துடிக்க துடிக்க நரக வேதனைய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் மண்ணோட மண்ணாக்குறேன். பொம்மி அக்கா ஆத்மாவுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. அதுக்காக தான் நான் இம்மா பாடுபட்டேன். பொம்மி அக்காவை நீங்க சொல்ற மாதிரியே நான் தட்டு நிறுத்திடுவேன். ஆமா ராணி, பொம்மிய கட்டுப்படுத்த உன் ஒருத்தியால மட்டும்தான் முடியும். ஏன்னா அவ மறுபடியும் துஷ்ட சக்திங்க கிட்ட சிக்கிக்கிட்டா அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது. அவளுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும். ஐயோ, என்ன அவர் இப்படி சொல்றாரு? ஐயோ பொம்மி அக்கா, நான் என்ன பண்ணுவேன்? நான் சொன்னா நீ கேப்பியா இல்லையானே புரியலையே. இப்ப நான் ஐயா ஐயா எங்க போயிட்டாரு? வந்தாரு, என்ன பயமுறுத்தினாரு, கிளம்பிட்டாரு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.